Assalamu alaikum to everyone. Praying for your health and wealth. After 1 month, உங்க எல்லாரையும் இன்னொரு நியூ வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1 month சில பர்சனல் இஷ்யூஸ் அப்புறம் கொஞ்சம் ட்ராவல் இதெல்லாம் சேர்ந்ததால் எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண இல்லாமல் போயிடுச்சு. இதை கோபமாக கூட சில பேர் இன்ஸ்டாவில் சொல்லியிருந்தாங்க, சில பேர் ரிக்வெஸ்ட்டாக கூட கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்காக இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது என்னோட ஒரு வீக்கெண்ட் vlog வீடியோ தான். ஒரு ஃப்ரைடேயில் நார்மலி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படி சம்மந்தப்பட்ட ஒரு vlog. போகிற இடங்கள் சேஞ்ச் ஆனாலும் மேக்ஸிமம் இதே ரூட்டீனில் தான் எங்களோட ஃப்ரைடேஸ் இருக்கும். மார்னிங் கொஞ்சம் லேட்டாகி தான் எழும்புவோம், ஏன்னா தேர்ஸ்டே நைட் டே அவுட், கொஞ்சம் சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அப்படி இருக்கிறதால தேர்ஸ்டே நைட் நார்மலி ரொம்ப லேட்டாகி தான் வீட்டுக்கு வந்து தூங்குவோம். ஸோ ஃப்ரைடேஸ் ரொம்ப லேட்டாகி தான் எழுந்திருப்போம். ஸோ ஜும்மாவுக்கு போயிட்டு வந்து ஜும்மா ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே அல்ஹம்துலில்லாஹ்னு அதுக்கப்புறம் லஞ்ச் எடுத்துகிட்டு தான் அவுட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி மியா பார்க்கில் ஒரு பஜார் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பஜாரை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வெளியே கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் தான் இன்றைக்கி டே அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க இன்றைக்கி என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். அதோட ஒரு ஸ்பெஷலான ரெசிபி ஒன்றும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஐ எம் ரெடி டு கோ. என்னோடய ஃபேவரட் அவுட்ஃபிட். மியா பார்க்கில் இந்த பஜார் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. மார்ச் 10th வரையும் 2024 மார்ச் 10th வரையும் இந்த பஜார் இருக்கும்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் டேட்டில் சேஞ்சஸ்லாம் வரலாம். ஃப்ரைடே சாட்டர்டே இருக்கும். ஃப்ரைடே ஒரு 2 PM வரும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10க்கு ஃபினிஷ் ஆகுது. பட் சாட்டர்டேஸில் மார்னிங் 10 AM ஸ்டார்ட் பண்ணி நைட் 8 PM க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷெடியூல்ஸ் அண்ட் டைம் சேஞ்ச் ஆகும். மியூசியமுக்கு முன்னால் இருக்கிற அந்த பெரிய கிரவுண்டில் தான் இந்த பஜார் நடக்குது. இந்த 2 daysம் நாங்கள் 2-3 டைம்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தோம். சரியான ட்ராஃபிக்காக இருக்கும். ஒரு 2-3 முறை நாங்கள் சுற்றிட்டு தான் வந்து என்டர் ஆகக்கூடியதாக இருந்துச்சு. 40 minutesக்கு மேலே பார்க்கிங் தேடி கடைசியில் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து பார்க்கிங்கே கிடச்சிது. அதனால என் ஹஸ்பண்ட் என்னையும் ஹலாவையும் இறக்கி விட்டு போயிட்டாரு. அவர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எங்களோட வந்து ஜாயின் ஆகினார். அவ்வளோ பிஸி, பட் வர்த் கம்மிங். நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. பிளான்ஸ், பேக்ஸ், ஃபுட்வேர், பிரேஸ்லெட்ஸ், அதோட நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய அச்சாறு அதெல்லாம் கூட இங்கே எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. நிறைய ஃபிலிப்பீன் ஆக்கள் ஷாப்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பஜார் ஷாப்ஸ் ஆன் பண்ணிட்டு இருந்தவங்க ஃபிலிப்பீனாக இருந்தாங்க. நிறைய இன்ஸ்டாவில் பார்க்கக்கூடிய நிறைய வெரைட்டியான குர்த்திஸ் இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. பட் ரீசனபிள் ப்ரைஸ் 35-40 ரியாலு கூட நமக்கு எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்கெயின் பண்ணோன்னா நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக தேடிக்கொண்டு இந்த ஒரு விஷயம்தான் க்ராக்ஸ்ட் டிசைன் வந்த மாதிரி சாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டிக்கர் சாம்ஸ். இதில் நிறைய வெரைட்டியில் 5 ரியால் மாதிரி இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணி நிறைய எடுத்தேன். எனக்கு க்ராக்ஸ் பிராண்டில் வர அந்த சாம்ஸ் ரொம்ப பிடிக்கும். சில பிராண்டட் பேக்ஸ், வாலெட்ஸ்ட்டு வந்து மாஸ்டர் காப்பி இல்லாட்டி AAAன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேக்ஸும் இங்கே செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. பட் நீங்கள் எல்லாம் மாஸ்டர் காப்பி எடுக்கிற ஃபேன்ஸாக இருந்தால் ஷுவராக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ட்ராயிங்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நிஜமாலுமே மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி அங்கேயே பண்ணி காட்டி, சிலவங்க அங்கேயே நம்மளை ட்ரா பண்ணி நம்ம சொல்கிறதையே ட்ரா பண்ணி அங்கேயே கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பிளான்ஸ் ரீசனபிள் ப்ரைஸில் ஆர்கானிக் ஹோம்மேட் லிப் பாம், நல்ல டெக்ஸ்சரில் நல்ல குவாலிட்டியான லிப் பாம் இங்கே நான் வாங்கினேன். நிறைய இன்ஸ்டாகிராம் ஷாப்ஸ் இங்கே இருந்துச்சு. அதாவது நம்ம இங்கே நிறைய ஷாப்ஸை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபைன் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. இங்கே தெரியும்னா நம்ம மெட்டீரியல்ஸோ, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸோ இல்லாட்டி ட்ரெஸ்ஸஸோ நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம ஃப்யூச்சர் நீடுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிச்சு.
ஒரு வார்னிங் சைன். நீங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரீங்கன்னா கட்டாயமாக ஹஸ்பண்டோட காரில் வச்சுட்டு வர்றது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அவ்வளோ டாய் ஷாப்ஸ், ப்ரைஸும் நார்மல் ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஆனால் ஹலா என் ஹஸ்பண்ட் வரும் வரையும் என் தொண்ணூறு டாய் வாங்கி கேட்டு என்னை ரொம்ப படுத்தி எடுத்துட்டா. அப்புறம் அவங்கள மேடமை விட்டாச்சு, அவங்களே ஹஸ்பண்டோடய விட்டாச்சு. அப்புறம் அவங்க டாய்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பை ஒன் ஆல்டர்னேட்டிவ் ஷாப்ஸ் வந்து டாய் ஷாப்ஸாக தான் இருந்துச்சு. மார்பிள் பெயிண்டிங் கலரிங் வந்து பேப்பரில் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் செல் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நேரம் இருந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலி அதை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு ஹலாக்கெல்லாம் மார்பிள் பெயிண்டிங் ட்ரை பண்ணணும், மார்பிள் பெயிண்டிங் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அப்படியே சுற்றி பார்த்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணதுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லக்பிமா. அதில் வந்து பீஃப் ரோல் சூப்பராக இருக்கும். அது ஒருக்கா ஜஸ்ட் ஒரு பைட் ஒன்று பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு புதிய மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். ஸோ அதுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போனது தான் வெஸ்ட் வாக் கத்தார். ஆக்சுவலி இது மால்னு சொல்ல முடியாது, ரெண்டு சைட்லேயும் பெரிய மோல் மாதிரி அடிச்சிருப்பாங்க நீட்டுக்கு. நடுவில் வந்து வாக் பண்ணுறதுக்கு ஒரு வே, பெடஸ்ட்ரியன் வே மாதிரி இருக்கும். ஸோ போத் சைட் நார்மலி பில்டிங்குள்ளே வாக் பண்ணாமல் ரெண்டு சைடில் பில்டிங், நடுவில் வந்து வாக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரோடை அமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த பிளான். நிறைய கத்தாரிஸ், அதாவது இந்த நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. நிறைய பெரிய எக்ஸ்பென்சிவான ஷாப்ஸ் நான் பார்த்த மட்டுக்கு, பெரிய ட்ரெஸ் ஷாப்ஸ், நிறைய நம்ம ஷாப்பிங் போகக்கூடிய மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில், அஃபோர்டபுள் ப்ரைஸ்லலாம் பெருசாக எந்த ஷாப்புமே இல்லை. கத்தாரி ஆக்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நியூ தீமில், ஒரு புதிய ஐடியாவில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இடம். பட் நிஜமாலுமே வித்தியாசமான ஒரு திமெட்டிக்கில் நல்லா இருந்துச்சு. மேலே வானத்தை பார்த்து கீழே நிலத்தில் ரெண்டு பக்கம் பில்டிங்ஸில் வந்து நடந்து போகிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு போகலாம். எங்களோட ஃபேமிலி, ஹஸ்பண்ட், உம்மா, பிரதர் ஃபேமிலி எல்லாம் வந்து இன்னொரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லவும் கேருது அடுத்த ஸ்டாப்புக்கு நாங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நார்மலாக ஃப்ரைடேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் தான் லுசைல். லுசைலில் இருக்கிற இந்த ஏரியா ரொம்ப அழகான ஒரு ஏரியா. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஜாகிங் போயிட்டுருப்பாங்க. அப்புறம் அதில் இருக்கிற அந்த பாண்ட் ஏரியா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைகளை வந்து விளையாட விட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக நல்ல காத்தோட்டமாக உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும் இது. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான வீக்கெண்ட் ரூட்டீன் இன்றைக்கி பார்த்தீங்க. இப்படி தான் நார்மலாக எங்களோட ஃப்ரைடே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்டர் ஐசிங்கோட ரெசிபி. நம்ம இவ்வளோ ஃப்ரைடே ரூட்டீனை பார்த்தோன்னமோ இன்றைக்கி ஒரு குக்கிங் ரெசிபியும் பார்த்தாகணும்ல. பட்டர் ஐசிங் எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறேன்னா பார்க்க போகிறோம். இது ஹலாட் ஸ்கூல் நீடுக்காக, ஹோம் சயின்ஸ் ஸ்கில்லுக்கு அவங்க கேட்டதுக்காக நான் பண்ண பட்டர் ஐசிங். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஓகே, பட்டர் ஐசிங் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படியும் கப் கேக் வேணும். அதை நான் வீட்டிலையே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே கப் கேக்கான ரெசிபி தெரிஞ்சிருக்கும், எப்படி ப்ரிப்பரேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிய வேணும்னா நான் ஒரு வீடியோ கட்டாயமாக செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஐசிங் வந்து நிறைய மெத்தடில் நமக்கு பண்ண முடியும். நான் வந்து பண்ணது வந்து பட்டர் ஐசிங். ஸோ பட்டர் ஐசிங் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பட்டர் ஐசிங் செய்கிறதுக்கு, பட்டர் க்ரீம் ஐசிங்கிறது கூட சொல்லுவாங்க. பட்டர் க்ரீம் ஐசிங் செய்கிறதுக்கு வந்து ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. பட்டர், சுகர், அப்புறம் வெனிலா எசன்ஸ். சில பேர் வந்து மில்க்கும் யூஸ் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் வேண்டாம் விஸ்காவில் பீட் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பீட்டர் எலக்ட்ரானிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், அதை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் இன்க்ரீடியன்ஸான 100 கிராம் ஐசிங் சுகர், இது ரெண்டே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்போது வந்து அது ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஐசிங் சுகரையும் பட்டரையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வந்து அது அப்படி பறந்து அந்த பவுடர் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ மெதுவாக ஃபஸ்ட்டுக்கு பீட் பண்ணி அதை கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்ல பீட்டர் எலக்ட்ரானிக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் அது வந்து லம்பாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக வந்து கொஞ்சம் ஜாயின் ஆகி அப்புறம் தான் அது ஒழுங்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் இன்க்ரீடியன்ஸான வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணணும். நான் வந்து ஆல்மண்ட் எசன்ஸ் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 200 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்த பட்டர், 100 கிராம் ஐசிங் சுகர், அப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், இது மூணையும் போட்டு நல்லா கம்பைன் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் க்ரீமியாக வரணும், ரொம்ப லூஸ் க்ரீமி டெக்ஸ்சரில் வரணும்னு விரும்பினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடிக்கலாம். அதோட உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனில் மாதிரி நீங்கள் மில்க்கு கூட அதில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இந்த டெக்ஸ்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து 3 கலர்ஸ் வேணும். ஒரு 3 கலர்ஸில் செஞ்சு ஹலாக்கு அனுப்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் லைட் ப்ளூ, லைட் எல்லோ, அது மாதிரி லைட் க்ரீன், இது மூணும் என்கிட்ட இருந்துச்சு. ஃபுட் கலர் இருந்ததால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐசிங்கான பைப்பிங். ஸோ 3 கலர்ஸ் நான் வந்து செஞ்சு அனுப்ப போகிறதாலையும் ஹலா வந்து நல்ல பைப்பிங்கை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுவாவா யூஸ் பண்ணுவாவான்ற ஒரு டவுட் இருந்ததாலையும் நான் எனக்கிட்ட இருந்து இந்த கோன் மாதிரி இருக்கிற அந்த கவரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் எங்களோட நெய்பர்ட பர்த்டே பார்ட்டிக்கு மேஷ்மெலோ போட்டு தந்த ஒரு கவர் இது. ஸோ அது என்கிட்ட 3 இருந்ததால் அதை யூஸ் பண்ணி அதை நல்லா கோனர்ஸை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே என்ன நாசிலில் போட்டு தேவையான கலர்ஸை போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, எனக்கு தேவையான 3 கலரையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே ஐசிங் செய்கிற கேப்லேயே எல்லா கப் கேக்கையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். ஹலாக்கு அனுப்புறது, வீட்டில் பண்ணக்கூடியது அப்படின்னு எல்லா கப் கேக்கையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது. ஹலாவுக்கு வந்து பைப்பிங்கை பிடிச்சி ஐசிங் போட தெரியாது. ஸோ நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒருக்கா சொல்லி கொடுத்துக்கலாம்.
ஓகே, ஹலா மேடம் ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் ஹோம் சயின்ஸ் பீரியடில் கூட நல்லா அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸில் ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு பட்டர் ஐசிங் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாள் நல்லா போச்சு, வீக்கெண்டும் நல்லா போச்சு, ஷாப்பிங்கும் டன். ஸோ மியா பார்க் போனேன்னு சொன்னால மியா பார்க்கில் என்ன வாங்கினேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அதை பார்த்தபடியே நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்களோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன். ஸோ லெட்ஸ் டுகெதர் கேப்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த மூமெண்ட்ஸ். தேங்க்யூ.